அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அம்மாவின் ரகசிய அழுக்கு மூட்டை. மணி 9க்கு மேல ஆகுது. உங்க அண்ணன் வீட்ல இருந்து யாராவது எட்டி பாக்குறாங்களா பாருங்க. கொண்டு வந்து விடுறப்ப மட்டும் காலையில 6 மணிக்கெல்லாம் டான்னு கொண்டு வந்து விட்டுடுறாங்க. வந்துருவாங்க. நீ காலையில மட்டும் சாப்பிட ஏதாவது கொடுத்துடேன். சங்கர் சொல்ல, மாவு கொஞ்சம்தான் இருந்தது, பிள்ளைகளுக்கு ஊத்தி கொடுத்துட்டு உங்களுக்கு ஊத்தி வச்சிருக்கேன். மறுபடியும் கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்தெல்லாம் ஊத்த முடியாது. இந்தாங்க, இந்த காப்பிய கொண்டு போய் கொடுங்க. இதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க உங்க அண்ணனுக்கு ஒரு போனை பண்ணிடுங்க. எனக்கு என்னன்னு அவங்க பாட்டுக்கு இருந்துட போறாங்க. வந்து கூட்டிட்டு போகட்டும். சுசீலா சொல்வது ஒவ்வொன்றும் கல்யாணியின் காதுகளில் தெளிவாக கேட்டது. அழுது அழுது கண்கள் வற்றிவிட்டது என்று நினைத்தாலும் அவ்வப்போது கண்களில் நீர் துளிர்க்கத்தான் செய்கிறது. வாசலில் கேட்கப் போகும் வண்டி சத்தத்துக்காக கல்யாணியின் காதுகள் ஏங்கிக் கொண்டிருந்தது. உங்க அண்ணன் இங்க வர்றதுக்கு புறப்பட்டா கூட உங்க அண்ணி தடுத்துடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தலையிலேயே கட்டிடணும்னு நினைக்கிறாங்க. சுசீலா சொல்லிக் கொண்டிருக்க அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல், இரு போன் பண்ணிட்டு வரு. அங்கிருந்து நகர்ந்தான் சங்கர். மனைவி கொடுத்த காப்பியை அம்மாவிடம் கொடுத்தான். ரோஷம் பார்த்தால் ஆகுமா? வயிறு அதையெல்லாம் பார்ப்பதில்லையே. அவ்வப்போது பசி வாட்டி எடுக்கிறது. கை நீட்டி வாங்கி கொண்டாள் காப்பியை. இப்போது கூட பசி வயிற்றில் தாண்டவமாடுகிறது. நேற்று மதியம் கொஞ்சம் சாப்பிட்டது. மற்றவர்கள் இரவு எங்கோ விசேஷத்துக்கு போய் சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டார்கள். சங்கர் வந்தவுடனே படுத்துவிட அவன் மனைவி சுசீலாவும் குழந்தைகளும் வெகு நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட கல்யாணிக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்கவில்லை. இரவு பசியில் தூக்கமே வரவில்லை. 2-3 முறை தன்னுடைய தாழ்வார அறையிலிருந்து உள்ளே வந்து எட்டி பார்த்தாள் கல்யாணி. ஏதாவது சாப்பிட கேட்கலாமா? தொண்டை வரை வந்த வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு மறுபடியும் போய் படுத்துவிட்டாள். சரி, நாளைக்குதான் பெரிய மகன் வீட்டுக்கு போய்விடுவோமே. எப்படியும் காலை உணவு கிடைத்துவிடும். அதுவரை சமாளித்துதான் ஆக வேண்டும். ஆனால் பெரிய மகன் இதுவரை வரவில்லை. கையில் இருந்த காப்பியை கடகடவென்று குடித்தாள். காஃபியில் துளி கூட சர்க்கரை இல்லை. இத்தனைக்கும் கல்யாணிக்கு சுகர் எல்லாம் கிடையாது. ஆனால் எதுவும் கேட்க முடியாது. கொடுப்பதை கேள்வி கேட்காமல் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். வாசலில் பைக் சத்தம் கேட்டது. கல்யாணியின் வயிறும் மனதும் சற்று அப்பாடா என்று இருந்தது. என்ன சங்கர், ஆபீஸ் கிளம்பிட்டியா? கேட்டபடியே உள்ளே வந்தான் சுந்தர். ஆமாண்ணே, சுசீலா பவுனியோட ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு தான் ஃபோன் பண்ணினேன். சங்கர் சொல்லி முடிப்பதற்குள், வாங்க உட்காருங்க. வாய் நிறைய வரவேற்றாள் சுசீலா. இருக்கட்டும், அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். காலையில சாக்கடை அடைச்சிருந்தது. அதை கிளீன் பண்றதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சுந்தர் சொல்லி கொண்டிருக்க, அதனால என்ன, வேலை இருந்தா முடிச்சிட்டு வந்திருக்க வேண்டியது தானே. எதுக்கு இவ்வளவு அவசரமா வந்தீங்க என்ற சுசீலா பதில் ஏதும் வராமல் போகவே, வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாள். பரவாயில்ல, வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் சுந்தர் சொல்ல, எங்க சாப்பிட்டா என்ன, இங்கேயும் தோசைதான், வாங்க 2 சாப்பிடலாம் என்றாள் சுசீலா. கல்யாணிக்கு சிரிப்பு வந்தது. சற்று முன் இல்லாத மாவு இப்போது எங்கிருந்து வந்தது? எப்படியோ, நமக்கு கொடுக்காவிட்டாலும் அண்ணன் தம்பி இருவரும் சந்தோஷமாக இருந்தால் சரி எண்ணியது தாய் மனது. அம்மா சாப்பிட்டாங்களா? சுந்தர் கேட்க, இல்ல, இனிமேதான் கொடுக்கணும். அத்தை லேட்டா தான் எந்திரிச்சாங்க. கூசாமல் பொய் சொன்னாள் சுசீலா. லேட்டாவது, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். அம்மாவை கூப்பிட்டு கிளம்புறேன். அம்மா, சுந்தர் குரல் கொடுக்க பையுடன் வந்து நின்றாள் கல்யாணி. அத்தை, தோசை 2 கொண்டு வரட்டுமா? சுசீலா கேட்க, சுந்தருக்கு ஆபீஸ் போக நேரம் ஆயிடும். நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேம்மா. கல்யாணி சாதாரணமாக சொன்னாலும் அதில் கொஞ்சம் அழுகை கலந்திருந்தது. சரி, அப்ப நான் வரேன். சுந்தர் கிளம்ப வெறுமனே தலையை மட்டும் ஆட்டி விடை பெற்று கொண்டாள் கல்யாணி. 10 நிமிட ஸ்கூட்டர் பயணத்தில் அம்மாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டான் சுந்தர். கிச்சனில் இருந்து தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்த கவிதா வெடுக்கென்று உள்ளே இழுத்து கொண்டாள். அம்மாவின் பையை வாங்க சுந்தர் கையை நீட்ட தானே எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் கல்யாணி. கணவரை முறைத்து கொண்டே மாமியாரை கண்டும் காணாதவள் போல அறைக்குள் போய்விட்டாள் கவிதா. அம்மாவை அவளுடைய இடத்தில் விட்டு சுந்தர் வர, ஏன்
உங்க தம்பி வீட்ல ஒரு நாள் கூட அதிகமா வச்சுக்க முடியாதா? அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருந்து எல்லார் உயிரையும் வாங்க போறாங்களோ தெரியல. எங்கேயாவது ஒரு 4 நாள் நிம்மதியா போயிட்டு வரலாம்னா முடியுதா? சற்று வேகமாகவே சொன்னாள் கவிதா. ஏய், மெதுவா பேசு, அம்மா காதுல விழப்போகுது. விழுந்தா இப்ப என்னவாம்? இருக்கிறத தானே சொல்றேன். காலாகாலத்துல போய் சேர்ந்துடணும். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு முதியோர் இல்லமா போய் இருந்துக்கணும். தனக்குன்னு ஏதாவது கொஞ்சம் வச்சிருந்தா இப்படி யார் கையையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டி இருக்காதுல்ல. சம்பாதிக்கும் போது தாம் தும்னு செலவு பண்ண வேண்டியது. முடியாத காலத்துல பிள்ளைங்க உயிரை எடுக்க வேண்டியது. இங்கே மட்டும் என்ன தாராளமா கொட்டியா கிடக்கு? ஏதோ பொழப்பு ஓடுது. இதுல இவங்க வேற பாரமா? கவிதா விடாமல் புலம்பிக் கொண்டிருக்க, அதுக்கு என்ன பண்றது? அவங்க வருமானத்துல எங்களை படிக்க வச்சிருக்காங்க. வாடகை இல்லாம குடியிருக்க வீடு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் அவங்களால? நம்மளால அத கூட செய்ய முடியலையே. அப்பா கூட இல்ல, அம்மா மட்டும்தான். அவங்க ஒருத்தரை பாத்துக்க முடியாம இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி பந்தாடிக்கிட்டு இருக்கோம். குறைபட்டு கொண்டான் சுந்தர். அப்படியா? உங்க அம்மா மேல அவ்வளவு அக்கறை இருந்தா கல்யாணம் பண்ணாம அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே? எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்? சம்பாதிக்க வழி இல்லைன்னா எதுக்கு 2 குழந்தைங்கள பெத்துக்கணும்? அடிக்க வேண்டிய இடத்தில் கவிதா அடிக்க, வேறு வழியின்றி அடங்கி போனான் சுந்தர். சரி சரி விடு, என்ன பண்றது? இருக்கிற வரைக்கும் பார்த்துதானே ஆகணும். சுந்தர் சமாதானமாக போக, என்னமோ போங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு சீரழியணும்னு தெரியல. கவிதா சொல்லிக் கொண்டிருக்க, பிள்ளைங்க கிளம்பிட்டாங்களா? பேச்சை மாற்றினான் சுந்தர். வேன் வந்துட்டு போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க அப்படி கிளம்பின உடனேயே வேன் வந்துருச்சு. சரி கவிதா, எனக்கு ஆபீஸுக்கு நேரமாகுது. டிஃபன் எடுத்து வை. 2 நிமிஷத்துல வந்துடுறேன். கவிதா திரும்ப, ஆ, அப்படியே அம்மாவுக்கும் சாப்பிட கொடுத்துடு. சுந்தரம் சொல்ல, என்ன, உங்க அம்மாவுக்கும் டிஃபன் கொடுக்கணுமா? மணி 10க்கு மேல ஆச்சு. ஏன் அவங்க சாப்பிட கொடுக்கலையா என்று கேட்க, இல்ல, அம்மா லேட்டா தான் எந்திரிச்சாங்களாம். அதனால காஃபி மட்டும் கொடுத்திருக்காங்க என்றான் சுந்தரம். ஓர் உலகத்துல உங்க அம்மா அதிசயமான பிறவி. வயசானா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க அம்மா பொழுது விடியறது கூட தெரியாம தூங்குறாங்க. ஏதாவது கவலை இருந்தா தூக்கம் எப்படி வரும்? அதுதான் எந்த கவலையும் இல்லையே. மணி அடிச்சா சோறு, மாமியார் வீடுங்கிற மாதிரி நேரா நேரத்துக்கு சோறு கிடைச்சிருது. 1 மாசம் இங்கே 1 மாசம் அங்கேன்னு ராஜ உபசாரம்தான். அப்படி இருக்க வேற எதை பத்தி கவலைப்படணும்? தூக்கத்துக்கு என்ன குறை இருக்க போகுது? எந்த நேரம் வேணும்னாலும் தூங்கலாம். ஆனா எங்களுக்கு அப்படியா? காலையில எந்திரிச்சா வீட்டு வேலை, பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்புறதுன்னு பார்க்கணும். அதை விட்டு இவங்க எப்ப எந்திரிப்பாங்க அப்படின்னு தலைமாட்டிலேயே நிக்க முடியும்? அவ செஞ்சது சரிதான். கவிதா பேசிக்கொண்டே போக, சுசீலா சொன்னது பொய் என்பது சுந்தருக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? இப்போது பேசினால் தேவையில்லாத பிரச்சனைதான். ஆபீஸ் போவது அதோ கதியாகிவிடும். அமைதியாக இருப்பதுதான் சரி. சரி, எனக்கு நேரமாகுது. டிஃபன் தர்றியா இல்லையா என்றான் சுந்தர். எடுத்து வைக்கிறேன் வாங்க. சொன்னபடியே நகர்ந்தாள் கவிதா. கேட்டுக்கொண்டிருந்த கல்யாணிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. விம்மல் ஒன்று வெடிக்க தயாராக இருந்தது. வாயை சேலை தலைப்பால் மூடி அதை அப்படியே அடக்கினாள். அதை மட்டுமா? எத்தனையோ உண்மைகளையும் சேர்த்து அடக்கிக் கொண்டாள் கல்யாணி. கல்யாணிக்கு ஒரு நாளும் 5 மணிக்கு மேல் தூங்கும் வழக்கம் கிடையாது. இது இன்று நேற்று வந்த பழக்கம் அல்ல. அவள் அம்மா வீட்டில் இருந்தே வந்தது. காலையில் 5 மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் பூக்கும் பூக்களை பறித்து வந்து நிலைப்படியில் 2ம் கோலத்தில் கொஞ்சமுமாக வைப்பாள். பிறகு சமையலறையில் கிடக்கும் பாத்திரங்களை விலக்கி அடுப்பை சுத்தம் செய்துவிட்டு வீட்டு வேலைகளை ஆரம்பிப்பாள். கல்யாணத்துக்கு பின்பும் அது அப்படியேதான் தொடர்ந்தது. வீட்டில் கணவருக்கும் தன் 2 மகன்களுக்கும் அவள் ஒரு வேலை கூட வைத்ததில்லை. படிக்கும் வரை பள்ளிக்கு போய் வந்தார்கள். படிப்பு முடிந்ததும் வேலை வீடு என்று மட்டுமே இருந்தார்கள். கல்யாணியின் கணவர் சேது சம்பாதிக்கும் போதே இடத்தை வாங்கி 2 போர்ஷனாக பிரித்து கட்டிவிட்டார். இப்போது அதில் ஒன்றில்தான் சின்னவன் சங்கர் குடியிருக்கிறான். தன்னுடைய பங்கு வீட்டை வாடகைக்கு விட்டு தன் மனைவியின் கட்டாயத்தால் அவள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வந்துவிட்டான் மூத்தவன் சுந்தர். மகன்கள் இருவரின் கல்யாணத்துக்கு பிறகு சேது இறந்துவிட அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் மயக்கமடைந்த கல்யாணி
கீழே விழுந்து விட்டாள். கீழே விழுந்ததில் அவளுடைய ஒரு கால் உடைந்தது. ஓரளவிற்கு மேல் சரியாகவில்லை. கஷ்டப்பட்டு நடக்கும் அவளுக்கு அவள் உடம்பு பாரமாகி போனதை விட மகன்கள் மருமகள்கள் இருவருக்கும் அவள் பெரும் பாரமாகி போனாள். கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது என்பதால் கல்யாணியால் வீட்டு வேலைகள் எதுவும் செய்ய முடியவில்லை. கணவர்களை தாண்டி எதுவும் செய்ய முடியாது என்பதால் மருமகள்கள் இருவரும் வீட்டின் ஓரத்தில் கொஞ்சம் இடத்தை ஒதுக்கி கொடுத்து விட்டனர். வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வது மட்டுமே கல்யாணியின் வேலை. மூத்தவனுக்கு 11 வயதில் ஒரு மகனும் 9 வயதில் ஒரு மகளும் இருக்கிறார்கள். சின்னவனுக்கு 7 வயதில் ஒரு மகளும் 5 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பாட்டியிடம் ஒட்டுதலாக இருந்தால்தானே பிள்ளைகள் வந்து ஒட்டுவார்கள். அதனால் கல்யாணியின் பேர பிள்ளைகளும் பெரிதாக அவளிடம் ஒட்டுவதில்லை. கூப்பிட்டால் என்ன பாட்டி என்று கேட்பார்கள். ஏதாவது கேட்டால் பதில் சொல்லிவிட்டு போவார்கள். அவ்வளவுதான். மணி 11க்கு மேல் ஆனது. சுந்தரும் கிளம்பிவிட்டான். மருமகள் ஏதாவது கொடுப்பாள் என்று எதிர்பார்த்திருந்த கல்யாணி சமையலறை வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். எந்த அரவமும் தெரியவில்லை. அவ்வளவுதான். இங்கும் சாப்பிட எதுவும் கிடைக்கப் போவதில்லை. முடிவுக்கு வந்தவளாய் தன் பையை வெளியே எடுத்தாள். அதிலிருந்த ஒரு மூட்டையை எடுத்தாள். சட்டென்று சத்தம் கேட்க வெளியே எடுத்த மூட்டையை பைக்குள் அவசரமாக திணித்தாள். எதிரே மருமகள் கவிதா கையில் எதையோ எடுத்து கொண்டு வந்தாள். தான் வருவதற்கு முன்பு மாமியார் எதையோ பையில் இருந்து எடுத்ததையும் தான் வரும் சத்தம் கேட்டதும் சட்டென்று அதை அவசரமாக உள்ளே திணித்ததையும் அவள் பார்த்து விட்டாள். அது என்னவாக இருக்கும்? மண்டைக்குள் குடைய ஆரம்பித்தது கவிதாவுக்கு. காய்ந்து போன 3 தோசைகளையும் மிச்சமிருந்த கொஞ்சம் சட்னியையும் கொடுக்க தண்ணீரை குடித்து குடித்து அதை சாப்பிட ஆரம்பித்தாள் கல்யாணி. ஒரு நாள் கவிதாவின் தோடு எங்கோ விழுந்துவிட்டது. தேடி தேடி பார்த்தவள் சலித்து போனாள். மாமியார் வீட்டை கூட்டி அள்ளியதும் அந்த குப்பையில் நன்றாக தேடி பார்த்தாள். எதுவும் இல்லை. ஆனால் குப்பையை வெளியே கொண்டு போன மாமியார் அதில் ஏதோ பொறுக்குவதை பார்த்தாள். மாமியார் தினமும் வீடு கூட்டுவதையும் அதிலிருந்து எதையோ பொறுக்குவதையும் கவனித்தாள் கவிதா. ஒருவேளை தன்னுடைய காணாமல் போன தோடு குப்பையில்தான் இருந்ததோ, அதை எடுத்து மாமியார் மறைத்து வைத்துக் கொண்டாரோ என்று நினைத்தாள் கவிதா. அன்று இரவு கணவனிடம் தன் சந்தேகத்தை சொல்ல, உனக்கு ஏன் இப்படியெல்லாம் புத்தி போகிறது? அப்படி அம்மா கையில் கிடைத்திருந்தால் உடனே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்திருப்பார்கள் என்றான் சுந்தர். மறுநாள் காலை பையுடன் சின்ன மகன் சங்கர் வீட்டுக்கு புறப்பட தயாரானாள் கல்யாணி. சற்றே கால் இடறிவிட கையில் இருந்த பை கீழே விழுந்தது. விழுந்த வேகத்தில் பையில் இருந்த துணிமணிகளும் அந்த சிறிய மூட்டையும் சிதறியது. வேகமாக சுதாரித்து கொண்ட கல்யாணி முதலில் அந்த மூட்டையை தான் கையில் எடுத்தாள். கவனித்துக் கொண்டிருந்த கவிதாவின் சந்தேகம் உறுதியானது. சட்டென்று சுற்றும் முற்றும் பார்த்த கல்யாணி மூட்டையை பைக்குள் வைத்துக் கொண்டாள். அதை அப்படியே விட்டுவிட மனமில்லாத கவிதா சுசீலாவுக்கு போன் செய்து அவளுடைய கணவரையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு உடனடியாக வரும்படி போன் செய்தாள். என்னக்கா, என்ன விஷயம் என்று கேட்டாள் சுசீலா. அவள் மனதுக்குள் ஒருவேளை கிழவிக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ, கீழே மேலே விழுந்து தொலைக்காமல் போய் சேர்ந்து விட்டால் நல்லது. மனதுக்குள் உருவான மகிழ்ச்சியை மறைத்து கொண்டு கணவனையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு உடனடியாக வந்துவிட்டாள் சுந்தர் வீட்டுக்கு. சுந்தர் அம்மாவை அழைத்துச் செல்ல வெளியே வர, நில்லுங்க, உங்க தம்பியையும் அவர் குடும்பத்தையும் வர சொல்லி இருக்கேன். எல்லார் முன்னாடியும் வச்சு உங்க அம்மாவோட வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உருமினாள் கவிதா. என்ன சொல்ற என்று கேட்ட கணவனிடம், என்னத்த சொல்றது, சொந்த வீட்லயே திருடுற ஒரு பொம்பளைய இன்னைக்குதான் நான் பாக்குறேன். சுந்தர் புரியாமல் பார்க்க வாசலில் பைக் சத்தம் கேட்டது. சில வினாடிகளில் சங்கரும் அவர்களுடைய 2 குழந்தைகளும் ஆர்வத்தோடு சுசீலாவும் உள்ளே நுழைந்தனர். என்ன நடக்கிறது என்று புரியாமல் பயந்து போய் நின்றிருந்தாள் கல்யாணி. எதற்காக எல்லோரும் தன்னை சுற்றி நிற்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று அவர்களை மாறி மாறி பார்த்தாள் கல்யாணி. செய்வதையும் செஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகத்தை வச்சிருக்கத பாரு சுசி, தேன் ஒழுக சொன்னாள் கவிதா. முதுகுக்கு பின்னால் இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் 1000 புறம் பேசிக் கொள்வார்கள். ஆனால் மாமியார் என்று வந்துவிட்டால் இருவருக்குள்ளும் அப்படி ஒரு ஒற்றுமை வந்துவிடும். இப்போதும் இருவருக்கிடையில் அப்படிப்பட்ட ஒற்றுமைதான் வந்திருக்கிறது. ஆமாங்கா, நீங்க சொல்றது சரிதான்.
இந்த நடிப்பை பார்த்துதானே அவனுங்க மகன்க 2 பேரும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாசக்கார தங்கையாக பேசினாள் சுசீலா. என்ன நடக்கிறது இங்கே என்று சுந்தர் கடுப்பாகி கேட்க, உங்க அம்மா கையில இருக்க பைய வாங்குங்க என்றாள் கவிதா. அவங்க பைய எதுக்கு கேக்குற? அதுல உங்க சேல துணிமணி வச்சிருப்பாங்க. அதுல என்ன பொக்கிஷமா வச்சிருக்க போறாங்க என்றான் சங்கர். பொக்கிஷம்தான், அதுவும் என்னோட பொக்கிஷம் என்ற கவிதா தானே முன்வந்து மாமியாரிடம் இருந்து பையை பிடுங்கினாள். கல்யாணி பலம் கொண்ட மட்டும் அந்த பையை கொடுக்காமல் தன் மார்போடு அணைத்து கொள்ள கவிதாவுக்கு இப்போது சந்தேகமெல்லாம் இல்லை. தன்னுடைய தோடு மாமியாரிடம்தான் இருக்கிறது என்று உறுதியாகிவிட்டது. அது மட்டும் தானா? இன்னும் வேறு என்னென்ன எல்லாம் இருக்கிறது அந்த மூட்டைக்குள் என்று தெரிந்து கொள்ளும் வெறி ஏற்பட்டது அவளிடம். ஆனால் பிள்ளைகள் 4வரும் இதை பற்றி எல்லாம் கவலையில்லை. திடீரென்று பெரியப்பா வீட்டிற்கு வந்தது பிள்ளைகளுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. சங்கரின் மகன் தான் புதிதாக வாங்கியிருந்த ரிமோட் காரை அண்ணனிடம் காட்ட பெருமையாக கொண்டு வந்திருந்தான். சிறுவர்கள் 4வரும் அதை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். அம்மா, அப்படி அந்த பையில என்ன வச்சிருக்க? கவிதா தான் கேக்குறாளே, கொடுக்க வேண்டியது தானே என்று சுந்தர் சொல்ல, இல்லைடா, அதுல ஒண்ணுமில்லை என்றாள் கல்யாணி அவசரமாக. ஒண்ணுமில்லைன்னா ஏமா இவ்வளவு பிடிவாதம் பண்ற? அத கொடுத்துடு, அவங்க அதுல என்னமோ இருக்குன்னு நினைக்கிறாங்க என்றான் இளைய மகன் சங்கர். ஏதோ என்ன, அவங்க பையில இருக்க மூட்டையில தான் என்னோட காணாம போன தோடு இருக்கு கவிதா உறுதியாக சொல்ல, என்ன தோடா என்று வாயை பிளந்தாள் சுசீலா. இப்போது சுசீலாவும் முன்வந்து கவிதாவுடன் சேர்ந்து கல்யாணியின் கையில் இருந்த பையை பிடுங்கி அந்த மூட்டையை வெளியே எடுத்தனர். அதுல ஒண்ணுமில்ல, கொடுத்துடுங்க கண்ணீர் விட்டு கெஞ்சினாள் கல்யாணி. 2-3 முடிச்சுகளால் இறுக்கி கட்டப்பட்டு இருந்தது அந்த மூட்டை. இப்போது கல்யாணியின் மகன்கள் இருவருக்கு கூட அந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்ற ஆர்வம் வந்துவிட்டது. அம்மாவிடம் பெரிதாக எதுவும் இல்லை என்று நினைத்திருந்தோமே, ஒருவேளை பணம் நகை என்று அதில் வைத்திருக்கிறாரோ? இதையெல்லாம் வைத்துக்கொண்டுதான் ஒன்றும் இல்லாதவர் போல நாடகம் போட்டாரோ என்ற கோபம் வந்தது இருவருக்கும். அதற்குள் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த ரிமோட் கார் பீரோவின் அடியில் போக ரிமோட்டால் ட்ரை செய்து பார்த்தும் வெளியே வரவில்லை. அப்பா, வந்து காரை எடுத்துக்கொடு என்று சின்னவனின் மகன் சங்கரின் கையை வேகமாக இழுக்க, சே, இந்த நேரத்துல இவங்க வேற, ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் என்றவன் வேகமாக பீரோவுக்கடியில் குனிந்து அந்த காரை எடுக்க பார்த்தான். முடியவில்லை. துடைப்பத்தை திருப்பி அதன் கைப்பிடியால் வெளியே இழுக்க கார் மட்டுமல்ல, அத்தோடு சேர்ந்து கவிதாவின் காணாமல் போன தோடும் வந்தது. அண்ணி, இந்த தோட்டையா சொல்றீங்க என்று சங்கர் தோடுடன் வர அதை பார்த்த கவிதா, ஆமா, இது என்னோட தோடுதான் என்று கையில் வாங்கி பார்த்தாள். அப்படின்னா இந்த மூட்டையில இருக்கிறது என்ன? நகை, பணம் ஏதாவது வச்சிருக்காங்களா? தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் 8 கண்களும் அங்கேயே பார்த்து கொண்டிருந்தது. கல்யாணி கெஞ்சியதை துளிக்கூட சட்டை செய்யாமல் கவிதா தானே அந்த மூட்டையை வேகமாக பிரித்தாள். அதிலிருந்த அனைத்தும் ஹால் முழுவதும் சிதறி விழுந்தது. காத்து கொண்டிருந்த கண்கள் அனைத்தும் வியப்பில் விரிந்தது. அங்கு கட்டுக்கட்டாய் கரன்சியோ கண்ணை பறிக்கும் நகைகளோ இல்லை. உடைந்த பிஸ்கட் துண்டுகளும் வேண்டாம் என்று தூக்கி போட்ட தின்பண்டங்களும் தான் அதில் இருந்தது. பார்த்து கொண்டிருந்த 4வருக்கும் ஒரு மாதிரியாகி போனது. என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக இதையெல்லாம் எடுத்து மூட்டையா கட்டி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி குப்பையில் போட்டது தானே என்று சங்கரும் சுந்தரும் ஒரே குரலில் கேட்க, நீங்க என்ன கூட தான் வேண்டாம்னு குப்பையில போட்டிருக்கிறீர்கள். என்ன செய்வது? எனக்கு வயிறும் உயிரும் இருக்கிறதே. நிறைய நாட்கள் உணவு கிடைக்காத போது இதை சாப்பிட்டுதான் தண்ணீர் குடித்துக் கொள்வேன். உங்களுக்கு குப்பையாக தெரிகிற இது எல்லாம் தான் நிறைய நேரம் என்னுடைய உணவாக இருக்கிறது. இதைத்தான் தினமும் வீட்டை சுத்தம் செய்யும் போது பொறுக்கி நான் மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறேன் கண்ணீருடன் சொன்னாள் கல்யாணி. கேட்டுக்கொண்டிருந்த மகன்கள் இருவர் கண்களும் கண்ணீரில் மிதக்க மருமகள்கள் இருவரின் தலையும் குனிந்திருந்தது. ஏன்பா, எங்களுக்காக எவ்வளவு பார்த்து பார்த்து வாங்கி தர்றீங்க. நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்த போது பாட்டியும் உங்களுக்கு இப்படித்தானே பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்திருப்பாங்க. நாங்க சாப்பிடும் போது ஏதாவது கீழே விழுந்துட்டாலோ அல்லது குப்பையில இருந்து எடுத்து சாப்பிட்டாலோ உடனே பிடுங்கி தூக்கி போடுறீங்க.
ஆனா பாட்டிய குப்பையில இருக்கிறத பொறுக்கி சாப்பிடுற அளவுக்கு வச்சிருக்கீங்க என்றான் சுந்தரின் மகன். பெரியவர்கள் நால்வருக்கும் செருப்பால் அடித்தது போல இருந்தது. நாம் சிறுவர்களாக இருந்தபோது நம்முடைய அம்மா நமக்கு தானே முதலிடம் கொடுத்தார்கள். நாம் சாப்பிட்ட மீதியைத்தானே அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், அதுவும் நம் வீட்டு குப்பையில் இருப்பதை பொறுக்கி சாப்பிடும் அளவிற்கு வைத்திருக்கிறோமே என்று மிகவும் வருந்தினர். ஏதோ சொல்ல வந்த கவிதாவை, இதோ பார், 2 பிள்ளைகளோடு 3ஆவதாக என் அம்மாவையும் பார்த்து கொள்ள முடிந்தால் நீ இங்கே இருக்கலாம். இல்லையென்றால் நீ உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பு. ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டியதில்லை, பக்கத்தில்தான் இருக்கிறது. எங்களை வளர்த்த என் அம்மா என் பிள்ளைகளையும் வளர்த்து கொள்வார்கள் என்றான் சுந்தர். கவிதா கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டாள். இப்போது சுசீலாவை பார்த்த சங்கர், அண்ணன் சொன்னது அன்னைக்கு மட்டுமல்ல, உனக்கும் தான், புரிகிறதா என்று கேட்க அமைதியாக தலையை ஆட்டினாள் சுசீலா. வீட்டுக்கு வாழ வந்த பெண்களை ஏன்பா இப்படி பேசுறீங்க என்ற கல்யாணியிடம், அம்மா, நீங்க ஒரேடியா இறங்கி போனதாலதான் இன்னைக்கு குப்பையோடு குப்பையா கிடக்குறீங்க. உங்க இடத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க என்றனர் மகன்கள் இருவரும். கவிதா துடைப்பத்துடன் வர சுசீலா முரத்துடன் வந்தாள். அம்மாவின் அழுக்கு மூட்டையில் இருந்த குப்பைகளோடு அவர்கள் மனதில் இருந்த குப்பைகளையும் கூட்டி அள்ளி வெளியே கொட்டிவிட்டு வந்தனர் மருமகள்கள் இருவரும். கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.